சென்னை காசிமேட்டில் ஜிம்முக்கு சென்ற இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். பயிற்சியாளர் பரிந்துரைத்த ஊசிகளை பயன்படுத்தியதால் உறவினர்கள் ஊசி போடுறதுனால மட்டும் அவர் இறந்து போறதா நிச்சயம் கிடையாது. சப்ளிமெண்ட்ஸ்ன்ற பேர்ல கோச் அட்வைஸ் பண்றதுனாலையும் நிறைய பேர் இன்னைக்கு டெத் ஆகுறாங்க. அதை பத்தியும் சொல்றேன், கேட்டுக்கோ. ஒரு முட்டாள்தனமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லவா? யாரெல்லாம் ஜிம்முக்கு போறீங்களோ அவங்க எல்லாரும் எந்த ஒரு கன்சல்டேஷனும் இல்லாம, பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம ஃபிஷ் ஆயில் எடுக்கிறது, விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுக்கிறது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எடுக்கிறது, கால்சியம் டேப்லெட் எடுக்கிறது, மெக்னீஷியம் டேப்லெட் எடுக்கிறது. லாஸ்ட் வீக் இப்படி தான் ஒரு பேஷண்ட் எங்ககிட்ட வந்தாங்க. ஒன்றும் இல்லை, ஃபுல் பால்பிட்டேஷன். பேஷண்ட் வந்து சீஷர் வந்து மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. பிளட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கால்சியம் லெவல் எல்லாமே அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி ஹார்ட் ரேட் எல்லாமே அதிகமாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 260 beats per minute அதிகமாக இருக்குது. இன்கேஸ் அந்த பேஷண்ட் அதுவே ஒரு 5 minutesக்கும் பர்சிஸ்டண்ட்டாக இருந்திருந்தாங்கன்னா அவங்கள எங்களால் காப்பாற்றி இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரி டேக்கிங் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பர்சன் ஜிம் போகிற பர்சன். ஸோ தட் கோச்சோட அட்வைஸுக்கு கீழே கால்சியம் சப்ளிமெண்ட், ஒமேகா 3 சப்ளிமெண்ட், விட்டமின் டி சப்ளிமெண்ட் இது எல்லாமே எடுத்திருக்காரு. ஒரு ஃபிசிஷியனுக்கு மட்டும்தான் தெரியும். நேச்சுரல் சோர்ஸாக எடுக்காமல் சப்ளிமெண்ட்டாக எடுக்கும்போது டாக்ஸிசிட்டி அதிகமாகுது. ஸோ தட் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் வருது. கோச் சொல்கிறாரு, அட்வைஸ் பண்ணுறாருன்றதுக்காக ஒரு ஃபிசிஷியனோட அட்வைஸ் இல்லாமல் எடுக்காதீங்க. கோச் டாக்டருக்கு படிக்கலை, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கோச்சுக்கு எவ்வளோ எம்ஜின்றது தெரியுமா? இந்த பாடிக்கு இந்த அமௌண்ட்டு தான் கொடுக்கணும், பர் டேக்கு இவ்வளோ தான் எடுத்துக்கணுன்றதெல்லாம் தெரியுமா கோச்சுக்கு? ஸோ யோசிச்சு பி அவேர் ஆஃப் தட் அண்ட் பி ஹெல்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.